சிவகாசி காளிமுத்து ஆயிரத்தி பேசி எம்ஜிஆர் மதுரை காரத்திற்கு அவரை போய் கூட்டி வர்றதுக்காக விளத்தரப்பாட்டிய ஆரடி சிவசாமி கதிரவன் காபு கதிரவன் எல்லாரும் நானும் போயிருக்கேன். எம்ஜிஆர் பாண்டியன் ஒன்றில் இருந்தார். நீங்க பிரச்சாரத்துக்கு சிவாஜி கணேசன் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு, கள்ளப்படி எடுத்துட்டாங்க. அப்ப ஏன் வண்டியிலே கள்ளப்படி இருப்பாங்க இல்லைங்க தலைவர். உங்க முகத்தை பார்க்கணும்னு கோடிக்கணக்கான மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. நீ சும்மா முகத்தை காட்டிட்டு போட்டு போ. நான் சொல்ற வார்த்தை இல்லை, அண்ணா. என்னுடைய அருமை நண்பர் நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் பெரும் நிதியை தருவதாக சொன்னார். நிதி வேண்டாம், உங்கள் முகத்தை காட்டுங்கள். தொகுதிக்கு 30,000 ஓட்டுகள் அதிகம் கிடைக்கும். விருகம்பாக்கம் மாநாட்டில் அண்ணா சொன்னார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு திமுக கதகலத்து போச்சு. அப்பொழுது கூட்டங்கள் போட முடியல. கள்ளப்படி எரிஞ்சு கூட்டத்தை மேடை விட்டு ஓடிட்டார். நான் திருநெல்வேலியில கூட்டத்தை போட்டு 500 மாணவர்களை வச்சு துரைமுருகனையும் என்விஎன் செல்வத்தையும் வந்து நான் கூட்டம் போட்டேன். திருச்சிக்கிட்ட எல்லா இடத்துலையும் திமுக தோத்தது. இந்த ஒரே ஒரு தொகுதி சகரபுரம் தொகுதி மட்டும் ஜெயித்தது. அதற்கு டாக்டர் கலைஞர் தம்பி வைகோ இல்லை என்றால் சங்கரகோவில் ஜெயித்திருக்காரு. ஆகவே அந்த கட்சிக்கு 25 இடம் ஜெயிலுக்கு போயிருக்க. தொண்டர்களோடு தொண்டராக ஜெயிலில் இருந்திருக்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க, கலைஞரை பாதுகாக்க பல சம்பவங்கள் அவரோடு பெறக்கூடிய திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாராவது நான் ஈடுபட்டதை போல 1% ஈடுபட்டதுதான் ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார். நன்றியோடு தான் திமுகவின் மதிப்பை உயர்த்தி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நான் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியவர். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னால் அளவற்ற பணிகள் செய்திருக்கிறேன். பெரும் கொலைப்பணி என் மீது சுமத்தப்பட்டு அந்த கொடுமை தாங்காமல் 5 பேர் திமுகவிலே தீக்குளித்து இறந்ததனால் நீதி கேட்டு இந்த மறுமலர்ச்சி திமுக என்ற அமைப்பை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் ஆளானேன். இடையில கூட்டணி அடிக்கடி மாறிட்டேன். அப்பொழுது என்னோடு இருந்த முன்னணி தலைவர்கள் என்னை கடுமையாக நிர்பந்தித்ததன் விளைவாக ஒரு தவறான முடிவை ஏற்க வைத்தார். அதிமுக கூட்டணி அது கூட இருக்கக்கூடிய அத்தனை பேர் அவர்களுடைய ஒரு பொருத்தம், அதுக்கு இடம் கொடுத்திருக்க கூடாது. இப்பொழுது நானா முடிவு பொதுக்குழுல பேசிய ஒவ்வொருவரும் எரிமலையா வெடித்து செதறினாங்க. திமுகவோடு ஒட்டும் உறவு கூடவே கூடாது. 1400 பேர் பொதுக்குழுவிலே கலந்து கொண்டார்கள். திமுக கழகத்திலிருந்து அந்த கூட்டணி இருந்து விலகுகிறோம் என்று தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது மண்டபமே அதிர்ந்தது. அத்தனை பேர் எழுந்திருந்து ஆரவாரம் செய்து கரவொலி இருக்கிறார். தொண்டர்களின் விருப்பத்தை தான், பொதுக்குழு எடுத்த முடிவைத்தான் நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வது என்று முடிவெடுத்தோம். தமிழக வெற்றி கழகம் ஊழலை ஒழிக்கிற வேலையிலே ஈடுபட்டிருப்பதால் அவர்களோடு தோழமை கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். மிகுந்த மரியாதையோடு எங்களை நடத்தி எங்களுக்கு அழைப்பு அளிக்கிறார் முதலமைச்சர். அவரே கையெழுத்து போட்டு அதனாலதான் போய் அந்த முதல் கூட்டத்திலே கலந்து கொண்டே தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை அங்கே தெரிவித்தேன். இப்பொழுது தொடர்ந்து இதற்கு மத்தியில் தான் கோரிக்கைகளுக்காக ஒவ்வொரு மாவட்டமா போய் வேலைக்காத்தான அகற்றுகிற வேலையில் என்னை வருத்திக் கொண்டு என் உடல்நலம் பாழாகி இருமலும் காய்ச்சலும் என்னை படாத பாடுபடுத்தினால் நான் உள்ளே ரத்து பண்ணாமல் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். தொடர்ந்து இலக்கிய கூட்டங்கள் போனது. நாளைக்கு கூட மணவழகர் மன்றம் என்னை உரையாற்ற அழைத்திருக்கிறார். அறமும் மரமும் என்ற தலைப்பிலே நான் பேச
அது எங்கள் பணி சீராக நடந்து கொண்டிருக்கிறது. கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தோழர்கள் இங்கே வந்து இந்த கிருஷ்ணா ஹால்ல நிறைந்திருக்கிறார்கள். செய்தியாளர்களை என்றைக்கும் மதிக்கிற உங்கள் சகோதரர் உங்களை சந்தித்ததில் என் மனதில் பட்ட கருத்துக்களை சொன்னதில் நீங்கள் அமைதியாக கேட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன கேள்வி தொடுத்தாலும் அதற்கு பதில் சொல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எது வேணா கேட்கிறத கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அரசு அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்து காரணங்களை சொல்லி இருக்கிறது. 2 மாசத்துக்குள்ள இத்தனை வருஷமா மின்கட்டு முன்னாடி இருக்கத்தான் செஞ்சது. மின்கட்டு ஒரே நாள் அது சரி பண்ணிட முடியாது. எது தப்பு, எது நீக்கணும், களைய நீக்கணும், கமிஷனை நீக்கணும், லஞ்ச ஊழலை நீக்கணும். அதை செய்திருக்காரே சபாஸ் முதலமைச்சர். அதை பெரிய சாதனையா?